ஓகே. நான் அதுவரைக்கும் சொன்னேன்ல. நம்ம மத்தவங்கள நம்ம ஹார்ட்லருந்து ரிலீஸ் பண்ணும்போது தான் நம்மளும் ரிலீஸ் ஆவோம். அதுதான் இங்க 37வது வசனத்திலயும் ஜீசஸ் சொல்றாரு. அ மத்தவங்கள என்ன பண்ணாய்ங்க? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்க. நீங்க விடுதலை பண்ணுங்கள். அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். இதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மத்தவங்கள மன்னிக்கும்போது தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம மத்தவங்கள ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாம நம்ம மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாம இருக்கப்படும்போது தான், நம்ம ஜட்ஜ் பண்ணாம இருக்கப்படுவோம். ஸோ அதே மாரி நம்ம மத்தவங்கள விடுதலை பண்ணும்போது தான் நம்மளும் விடுதலை ஆவோம். இந்த வசனத்தின் மூலமா என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்மளோட இருதயத்தில மத்தவங்கள மன்னிக்காம, அவங்கள சீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். எப்படி அந்த பொல்லாத ஊழியக்காரன் அவன காவல்ல போட்டு வச்சானோ, அதே மாரி நம்முடைய இருதயத்தில மத்தவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணி வைக்கும்போது, நம்மளும் அங்கருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அதுதான் ஜீசஸ் சொல்றாரு. விடுதலை பண்ணுங்கள். அப்ப தான் என்ன பண்ணுவீங்க? விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஸோ மத்தவன விடுதலை பண்ணும்போது தான் நம்மளுக்குமே விடுதலை உண்டாகும். ஸோ அதனால என்ன தெரியுதுன்னா, நம்மளுமே என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? நம்மளுமே ஒரு பாண்டேஜ்ல தான் உட்கார்ந்திருக்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல மத்தவங்கள மன்னிக்காத வரைக்கும் நம்மளுமே ரிலீஸ் ஆக முடியாது. ஸோ அ அதாவது இன்னைக்கு நெறைய பேர் நமக்கு நெறைய விஷயமான ரொம்ப கெட்ட காரியங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அ மோசமான காரியங்கள் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு நடந்த ஒரு அநியாயம் தான், ஒரு அநீதி தான். ஓகேவா? அது இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா, அதையும் மீறி நம்ம மன்னிக்கும்போது தான் நம்மளும் விடுதலை ஆக முடியும். ஏன்னா, நம்மளுமே நெறைய பேருக்கு நெறைய தப்பான விஷயங்கள் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ, ஆனா உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. ஆனா, நீங்க இந்த இடத்துல அவங்கள மன்னிக்கும்போது, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு பதிலாக அவரு பழி வாங்குவாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? "பழி வாங்குதல் எனக்குரியது" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த காரியத்த நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட விடுங்க. நீங்க அந்த காரியத்த எடுக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும், மத்தவங்க காயப்படுத்துனது உங்களுக்கு வலிக்கும் தான். சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு நம்மளுடைய கல்ச்சர் படி பார்த்தோம்னா, சின்ன வயசுலேருந்தே பேரண்டால நம்ம எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருப்போம், ரொம்ப நம்ம கல்ச்சர் படி பேரண்ட்ஸ் எல்லாம் நம்மள அடிச்சு தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். நம்மள சுத்தி இருக்கிற சொசைட்டி மூலமா, நம்மளோட டீச்சர்ஸா இருக்கலாம், இல்லன்னா சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாரி நெறைய நம்மள சுத்தி இருக்க கம்யூனிட்டி மூலமாவும் நமக்கு காயங்கள் உண்டாயிருக்கும். அந்த காயங்கள் எல்லாம் உண்மதான். ஆனா அந்த காயங்கள் எப்பந்தான் ஆறும்னா, நீங்க யாரால உங்களுக்கு அந்த காயம் ஏற்பட்டதோ, அந்த தனிப்பட்ட நபர உங்க இருதயத்திலருந்து நீங்க மன்னிச்சு அவங்கள ரிலீஸ் பண்ணும்போது தான், நீங்க ரிலீஸும் ஆவீங்க. அந்த காயத்திலருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஹீல் ஆகவும் முடியும். இதுக்கு எப்படி இது நம்மளால சில நேரம் ஏத்துக்க முடியாது. அது எப்படி அவங்கள என்னால மன்னிக்க முடியும். அவங்க மன்னிக்க முடியாத ஒரு பெரிய தப்ப பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் கேட்போம். அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நோக்கி பாருங்க. அவர் நமக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறாரு. அவர் இரத்தம் சொட்ட சொட்ட நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மள மன்னிச்சிருக்கிறாரு. அவர் நமக்கு மன்னித்தது போல நம்மளும் நமக்கு நம்மள கஷ்டப்படுத்தினவங்கள, நம்மள காயப்படுத்தினவங்கள நம்மளும் மன்னிப்போம். அந்த பாண்டேஜ்லருந்து நம்ம விடுதலையாகி, ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். நம்ம சுயாதீனத்தின் வாழ்க்கைய வாழணும்னா, நம்ம மத்தவங்களுக்கு மன்னிக்கணும்.